நாம் ஆராதிக்கிறவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் மகிமை உள்ள தேவன். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். ஏன் தெரியுமா? மகிமையின் ராஜா உள்ள பிரவேசிக்கிறார். ஹல்லேலூயா. யார் அந்த மகிமையின் ராஜா? நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து தான் மகிமையின் ராஜா. வெறும் பணத்திற்கு அதிபதி கிடையாது. இந்த நாட்டில் எத்தனையோ அதிபதிகள் இருக்கிறார்கள். சிலர்கிட்ட நல்ல பணம் இருக்கும். இப்போ ஒவ்வொரு நாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அமெரிக்கா கிட்ட பணம் இருக்குன்னு வைத்துக் கொள்வோமே, மற்ற கொரியா அப்படிப்பட்ட நாடுகள்கிட்ட அணு ஆயுதங்கள் என்ன செய்யலாம், இருக்கலாம். ஒவ்வொரு நாடும் ஒவ்வொன்றுக்கு அதிபதியாக இருக்கலாம். ஆனா நம்முடைய தேவன் எல்லாவற்றிற்கும், சர்வ லோகத்திற்கும், எல்லா துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் நம்முடைய ஆண்டவர் அதிபதியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிறவர் ஏதோ நம்ம பாஷையில சொல்லணும்னா சோப்பலாங்கி அப்படி நினைச்சிடக்கூடாது. நம்முடைய ஆண்டவர் அவர் சர்வ வல்லமை உள்ளவர். நம்முடைய ஆண்டவரை நம்புகிறவர்களுடைய வாழ்க்கையிலே தம்முடைய சித்தத்தை அவர் தடையில்லாமல் செய்கிறவர். ஆமென். உலகம் பார்க்கும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையின் மூலமா இயேசு கிறிஸ்து யார் என்பதை உலகம் பார்க்கும். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, ஓ வாழ்க்கை சொல்லும் இயேசு யாருன்னு சொல்லுங்க. ஓ வாழ்க்கை சொல்லும் இயேசு யாருன்னு. ஆமென். ஈசாக்கு கிட்ட வந்து சொல்றான், அபிமெலேக்கு ராஜா வந்து சொல்றான், ஏ ஆண்டவர் உன் கூட இருக்கிறார் ஐயா, உண்மையிலேயே உன் கூட ஆண்டவர் இருக்கிறார் ஐயா அப்படி சொல்லணும். ஹல்லேலூயா. உங்க வேலை ஸ்தலங்களிலே நீங்க வசிக்கிற இடத்துல உன் கூட ஏசப்பா இருக்கிறார் ஐயா, நீ அல்லேலூயா அல்லேலூயான்னு சொல்லிட்டு இருக்க தெரியுமா, பைபிள் பைபிள் சொல்ற தெரியுமா, உண்மையாகவே உன் கூட ஆண்டவர் இருக்கிறார். இல்லனா அப்படி நீ சாதிச்சிருக்க மாட்ட, இல்லனா நீ பிழைச்சிருக்க மாட்ட. ஏதாவது விபத்துல இருந்து தப்பிக்கும் பொழுது பார்க்கிறவங்க சொல்லணும், உன் கூட ஆண்டவர் இருக்கிறார், அதான் நீ தப்பிச்சு வந்திருக்கிற. ஏதாவது ஒரு பெரிய காரியத்துல அற்புதம் நடக்கும் பொழுது, பொருளாதாரத்திலேயோ மற்ற காரியங்களிலோ நடக்கும் பொழுது மற்றவங்க சொல்லணும், உன் கூட ஆண்டவர் இருக்கிறார், இல்லைன்னா எவனுக்கு இப்படி நடக்காது அப்படின்னு சொல்லணும். ஹல்லேலூயா. எனக்கு ஆசை, நம்ம சபைக்கு வருகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இவர்கள் கூட தேவன் மெய்யாகவே இருக்கிறார் என்று சொல்லி மற்ற ஜனங்கள் அறிந்து கொள்ளணும். ஆமேன் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமேன் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? ஆமா, என் வாழ்க்கையில் அப்படியே நடக்கட்டும், என் வாழ்க்கையில் அப்படியே நடக்கட்டும். நம்ம கூட தேவன் இருக்கிறாருங்கிறத உலகம் பார்க்கறத விட பாக்கியம் எதுவுமே கிடையாதுங்க. உங்க பேங்க் அக்கௌண்ட்ல 50 லட்சம் இருக்குங்கிறத உலகம் பார்க்கறத பெரிய விஷயம் கிடையாது. உங்ககிட்ட போடுறதுக்கு 365 சேலை இருக்கு அப்படிங்கிறது உலகம் பார்க்கறது பெரிய விஷயம் கிடையாது. உங்க பிள்ளைங்க எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, அல்லது உங்க வீட்டில் எல்லாமே இருக்கு, அரிசி பருப்பு எல்லாமே இருக்கு, இது உலகம் பார்க்கறது அப்படிங்கிறத காட்டிலும் இவங்க கூட தேவன் இருக்கிறாருங்கிறத உலகம் பார்க்கறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தர் மெய்யாகவே இவர்களோடு இருக்கிறார் அப்படி சொல்லணும். அவருக்கு அந்த நல்ல பணக்கார மாமா இருக்கிறார் ஐயா, அவருக்கு நல்ல அந்த எம்எல்ஏ இருக்கிறார் ஐயா, அதான் முன்னாடி வந்துட்டான் அப்படி சொல்றது நல்லா இருக்கா? இவன் சாதாரண ஆளா இருந்தானே, எப்படி இவன் சாதிச்சான் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்கும் பொழுது தேவன் இவன் கூட இருந்தாரு அப்படி சொல்லணும். அதுதான் நமக்கு ஒரு மேன்மையான காரியம். ஆமென். அதனால தான் பாடணும், உன்னத தேவன் நீரே. நம்முடைய ஆண்டவர் அவர் உன்னதமானவர், எல்லா அதிகாரத்திற்கும் மேலானவர். பாஸ்டர், அப்ப நான் யாரையுமே நம்ப வேண்டாமா? சில உதவிகள் செய்வதற்காக யாரையுமே நம்ப வேண்டாமா? நம்புங்க, ஆனா உங்களுடைய மெய்யான நம்பிக்கை தேவன் மேல இருக்கட்டும். ஹல்லேலூயா. இப்போ உங்களுக்கு ஒரு பத்திரம் வேலை முடியணும், அப்போ நீங்க விவோவை நம்பிதான் ஆகணும். ஒரு இடம் வேலை முடியணும், அப்போ நீங்க தலையாரியை நம்பிதான் ஆகணும். ஒரு காரியம் நடக்கணும்னா சிலரை நம்பணும், ஆனா உங்களுடைய மெய்யான நம்பிக்கை, ஆண்டவரே நான் அந்த விவோவை பார்க்க போறேன், அவர் மனசுல நீங்க தான் பேசணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போனீங்கன்னா அப்பந்தான் உங்க நம்பிக்கை ஆண்டவர் மேல இருக்குன்னு அர்த்தம். ஆமென். ஆண்டவரே இந்த இடம் வேலை முடியணும், இந்த சொத்து வேலை முடியணும், ஆண்டவரே இந்த மேனேஜரை, இந்த பேங்க் மேனேஜர் அல்லது இந்த டீலரை பார்க்க போறேன், நீங்க அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லி ஒரு ஜெபம் பண்ணிட்டு போனீங்கன்னா அதுதான் மனுஷனை நம்பாம தேவனை நம்புவது. ஆமென். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, மனுஷனை நம்புறத விட்டுருங்க. சொல்லுங்க, மனுஷனை நம்புறத விட்டுருங்க. ஹல்லேலூயா. உடனே உங்க வீட்டுக்காரருக்கு ஃபோன் போட்டு சொல்லிடக்கூடாது, இனிமேல் உங்க நம்ப மாட்டேன், அது இல்லை, அதெல்லாம் அர்த்தம். மனுஷனை நம்புறதை விட்டுருங்கன்னா உங்க முழு நம்பிக்கையும் மனுஷன் மேல வைக்காதீங்க. அவங்களால ஒரு லிமிட்டுக்கு மேல உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. ஆனா என் தேவன் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நீ நடந்தாலும் உன் கூட வந்து உன் கரத்தை பிடிச்சு தூக்கி உன்னை மேல கொண்டு வந்துடுவார். ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த சூழ்நிலையிலும் எல்லாராலையும் வர முடியுமா கேட்டால் வர முடியாது, ஆனா என் ஆண்டவரால் முடியும். எந்த இக்கட்டிலும் எனக்கு கூட வந்து என்னை தேற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார்.